கரெக்டான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா உங்களோட இபி பில்லை கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம குறைக்க முடியும். க்ளீன் பண்ணும்போது இந்த சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுமா இல்லை அப்படியே ஜஸ்ட் க்ளீன் பண்ணலாமா? அப்போ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் வந்து குறைச்ச மாதிரி இருக்கும். வேற என்ன மாதிரி ஜென்ரல் மித் இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் சந்தோஷ்குமார் ஃப்ரம் ஹெல்த் கேர் மெவரிக் சேனல். நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி பில். இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சோலார் போடுறது ஒரு வாய்ப்பாக இருக்குது, யூபிஎஸ் போடுறது இன்னொரு வாய்ப்பாக இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை மினிமைஸ் பண்ணுறது. இப்போது இதில் ஒரு மிகவும் அனுபவம் வாய்ந்த 22 வருஷம் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் பேர் கேவிசி மோகன். அவர் மெக்சிகன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெஸ்ட்டாக இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் சார். ஹலோ சார். ஹெல்த் கேர் மெவரிக் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். ஸோ இந்த ஹெல்த் கேர் மெவரிக் சேனலோட கோலே என்னென்னா, புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடிய ஒரு டாக்டர்ஸ் எப்படி அவங்களோட ஹாஸ்பிட்டலை கட்டமைக்கிறது, அதில் இருக்க வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி சார். எனக்கு உங்ககிட்ட ஒரு முதல் கேள்வி, இந்த சோலார் நம்ம போடுறோம் இல்லையா, இதை பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத முதல் சொல்லுங்கள். சோலாருங்கிறது இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு, இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் பெரிய பேர்டனுங்கிறது ரன்னிங் காஸ்ட்டு தான். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரன்னிங் காஸ்ட் இருக்குது. அதில் இபி பில்லுங்கிறது ஒரு பெரிய பேர்டனாகவே இருக்குது. இப்போ இபி பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்சஸ் ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. அப்போது அது கரெக்டாக வந்து ஒரு சோலார் வந்து கரெக்டான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அவங்களோட இபி பில்லை கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம குறைக்க முடியும். அப்போ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் வந்து குறைச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களோட மந்த்லி இபி பில் 100 பெட் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு, அவங்களோட மந்த்லி பில் 5 lakh rupees வருது அப்படின்னா இப்போ சோலார் போடுறதுனால எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகும் சார்? ஒரு 5 lakhs வருது அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோவாட் நியர்பை இருக்குது. ஓகே. அப்போ ஒரு 200 கிலோவாட் ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக போட்டுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு 70-80 lakhs அந்த ரேஞ்சு வருது கண்டிப்பாக. அது 5 lakhs அப்படிங்கும்போது ஒரு 2.5 years வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் வந்துடும். ஸோ 25 years நம்ம வந்து லைஃப் ஸ்பேன் சொல்கிறோம் சோலாருக்கு. ஸோ அந்த 25 வருஷத்துல குறைந்தபட்சம் இது லைஃப் ஸ்பேனுங்கிறது 25 வருஷம் கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து இருக்கு. ஆனால் இதில் பெரிய மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஏன்னா எந்த விதமான ஒரு சுவிட்சிங்ஸும் அதில் கிடையாது, ஆன் ஆஃப் அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரேஷன் மட்டும் தான் நடக்குது அதில். அதனால எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது, கிளீனிங் மட்டும் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சோலார் போட்டோம் அப்படின்னா மாதம் ஒரு 5 lakhs பண்ணிட்டு இருந்தோம்னா சோலார் போட்டதுக்கப்புறம் 2.5 lakhs காஸ்ட்டை குறைக்க முடியும். இப்போது இதோட பட்ஜெட் எவ்வளோ சார் வரும்? இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க 2.5 lakhs குறைக்க முடியும், அது 200 கிலோவாட் வந்து ஒருத்தனை சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னீங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கும்? ஒரு 5 lakhs இபி பில்லை குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 80 lakhs அந்த ரேஞ்ச். ஓகே. ஸோ இப்போது கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த சோலார் பேனலாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சப்சிடிங்கிறது கவர்மெண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியல் லெவலில் பெருசாக இல்லைங்க. அது வந்து நம்ம டிக் லோன் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் நம்ம அதில் மானியம் வாங்கிக்கலாம். ஓகே. அது மினிமம் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம டிக் லோனுக்கு அப்ளை பண்ணி நம்ம வந்து 25% வந்து சப்சிடி வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அப்போ 80 லட்சம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 லட்ச ரூபாய் ஃப்ரீயாக 100% கிடைக்கும். இந்த ஒர்க்கை லோனும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதை வந்து டாக்டரே அவங்க ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்தே ப்ராசஸ் பண்ணுமா இல்லை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி தருவோம்? நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். டேரெக்டாக வந்து ஒரு கன்சியூமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் அது. அதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட் ஒர்க் இருந்தாலுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ மோகன் சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு 80 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு மாதம் 2.5 lakhs குறையும். அப்போ ஒரு வருஷத்துக்குன்னு வச்சா அப்படின்னா ஒரு 30 lakhs பக்கம் சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த சப்சிடியும் கன்சிடர் பண்ணும்போது ஒரு 2 years நம்ம போட்ட காசு எடுத்துட முடியும். கண்டிப்பாக. ரைட். இப்போ இந்த சோலார் வச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுமா? லைக் வந்து லிஃப்ட்டு, ஆப்ரேஷன் தேட்டரு, ஐசியூ, எக்ஸ்ரே மிஷின்ஸு, இந்த மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து சோலார் வந்து முன்னாடியே அந்த ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து நாங்கள் பியூர் ஆன்லைன் கொடுப்போம். ஓகே. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான மிஷினரிஸ் இருக்கும், இன்ட்ரப்ஷனே இருக்கக்கூடாது. ஓகே. பவர் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு தான் நம்ம யூபிஎஸ் கொடுப்போம். ஸோ அதில் சோலாரோட சேர்ந்து யூபிஎஸ் வருது இப்போ. ஸோ எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே. ஸோ அந்த யூபிஎஸ் போட்டாங்க அப்படின்னா சோலார்லேயும் ஒர்க் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரப்ஷன் சுத்தமாக இருக்காது. ஓகே. அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம சோலார் போட்டாச்சு. இப்போ சோலார்லேருந்து டைரெக்டாக நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கணுமா, யூபிஎஸ்ல தான் கனெக்ஷன் கொடுக்கணுமா, அதை பற்றி சொல்லுங்கள். சார் இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி பில் வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பேட்டரிஸ் தேவையில்லை.
அப்போ டேரெக்டாக இபியில் வந்து பேரல் பண்ணிடும். ஸோ அப்போ அது டே டைமில் வந்து அந்த சன்னி ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இருக்கிற டைமில் நீங்கள் உங்களோட யூசேஜ் என்ன அளவு இருக்குன்னு நாங்கள் ஒரு 2 நாளில் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அந்த கெப்பாசிட்டி மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து டே டைமில் அவங்க யூஸ் பண்ணுற சோலாரில் ஜென்ரேட் பண்ணுற பவர் அவங்க யூஸ் பண்ணுறதோட ஈக்குவலாக இருந்தது. அப்போ அவங்க வர பவர் அவங்களே யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு சோலாரில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதை கவர்மெண்ட்டு கொடுத்தா நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப்லேயும் இதே வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஹாஸ்பிட்டல் அதாவது 2 விஷயம் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க, டொமஸ்டிக்னு பிரிக்கிறாங்க. டொமஸ்டிக்கில் வந்து 100 யூனிட் யூஸ் பண்ணிட்டு 100 யூனிட் நம்ம ஜெனரேட் பண்ணி இபி கொடுத்துடலாம். ஓகே, ரெண்டையும் டேலி பண்ணிடுறாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரீஸில் அப்படி பண்ணுறது இல்லை. நமக்கு கொடுக்குற யூனிட் ஒரு ரேட்டில் கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 ருபீஸாக இருக்கலாம் பர் யூனிட், 10 ருபீஸாக இருக்கலாம். ஆனால் நம்மள்கிட்ட அவங்க வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1.75 ₹2 அந்த ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்க. அப்போ அது ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது பெருசாக இருக்காது கஸ்டமருக்கு. ஸோ அதனால ஒருத்தருக்கு 100 கிலோவாட் இருக்குன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணா போதும். அதை நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கொடுக்கணும். அதில் தான் எனக்கு சோலார். நிறைய பக்கம் ஃபெயிலியர் சொல்றது அதனால தான். அவங்க தேவைக்கு அதிகமாக சோலார் பேனல் போட்டுருவாங்க. போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டுக்கு எனக்கு இபி பில் குறையல அப்படிமா. ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம அதிகமும் போட தேவையில்லை, கம்மியும் போட தேவையில்லை. என்ன தேவையோ அதை போட்டாங்க அப்படின்னா 100% அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ சோலார் பேனல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மோகன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் டே டைமில் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சோலார்லேருந்து வரக்கூடிய பவரை ஃபுல் டைம் யூஸ் பண்ணிட்டா உங்கள் கரண்ட் பில் குறையும். இது ஒரு 5 lakhs வந்துட்டுச்சுன்னா அது 2.5 lakhs குறையும். அப்புறம் எக்ஸஸாக நம்ம சோலார் ஜென்ரேட் பண்ணுறோம், அது கவர்மெண்ட் கொடுக்குறோன்னா நம்ம 9 ரூபாய்க்கு கரண்ட் ஒரு யூனிட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம திரும்ப அவங்களுக்கு கொடுக்கும்போது 1.5 rupees 1.7 rupees தான் அனுப்புகிறோம். ஸோ அதை டார்கெட் பண்ணி பண்ணக்கூடாது. அப்போ சோலாரில் மோகன் சார் சொன்ன மாதிரி என்ன வந்து மிக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுல தான் இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. நைஸ் சார். இப்போது இந்த சோலரோட மெயின்டெனன்ஸ் எப்படி சார்? இதில் என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சார்? இப்போ சோலாரோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனலுக்கு வந்து நம்ம கிளீனிங் மட்டும் தான். அதுவும் ரொம்ப டஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ரோட் ஃபேஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதிகமாக வந்து டஸ்ட்டு படும். அப்போ அங்கே இருக்கிற அவங்களோட கிளீனிங் டீமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ அவங்களும் பண்ணலாம், எங்களோட பர்சன் வேணுனாலும் நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் அதில் பெரிய மெயின்டெனன்ஸ். அது தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு வேலை இல்லை. சப்போஸ் இன்கேஸ் ஆஃப் கிரிட்னு சொல்லுவோம், பேட்டரி பேக்கப்போட இருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப் வித் சோலாரில் ஒர்க் ஆகிற ப்ராடக்ட் வந்து அது லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வாட்டர் ஊற்றுறது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் லித்தியம் பேட்டரி வந்துருச்சு. ஸோ லித்தியம் பேட்டரியோட ஒரு காம்பேக்ட் டிசைன் நம்மளால கொடுக்க முடியும். கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அந்த பக்கமே போக தேவையில்ல, ரொம்ப க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த பவர். அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப இப்போ கம்மியாயிடுச்சு. லித்தியம் பேட்டரிக்கும் இல்லை இந்த ஆசிட் பேட்டரிக்கும் என்ன சார் வித்தியாசம்? லித்தியம் பேட்டரி வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி சார். ஓகே. முன்னாடி நம்ம லெட் ஆசிட் பேட்டரி தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அதில் இப்போ லித்தியம் பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பேஸும் அதுக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். கொஞ்சம் காஸ்ட் அதிகம், ஒரு 20-30% அதிகம். ஓகே. ஆனால் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 10 years லைஃப் ஸ்பேன் வருது. ஓகே. இப்போ லெட் ஆசிட் பேட்டரி 5 to 7 years தான் லைஃப் ஸ்பேன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் சீக்கிரமாக வந்து எஃபிஷியன்சி லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம்ல பெட்டராக இருக்கும். சார் இப்போ இதில் என்னென்ன ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்குது? சோலார் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்கா? அது இன்ஸ்டால் பண்ணுறவங்களை பொறுத்து இருக்குங்க சார். ஃபெயிலியர் ரேஷியோங்கிறது நம்ம கஸ்டமர் திடீர்னு எனக்கு 100 கிலோவாட் எனக்கு போட இடம் இருக்கு, 100 கிலோவாட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணாம என்ன தேவையோ அதை கரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணோம் அப்படின்னா ஃபெயிலியர் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இபி பில்ல நம்ம என்ன நம்ம ப்ராமிஸ் பண்றோமோ அதை நம்ம குறைச்சு கொடுக்கலாம். அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபெயிலியர். ரெண்டாவது அந்த ப்ராடக்டோட மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். சோலாரை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயின்டெனன்ஸ் லெவல் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமெல்லாம் மெயின்டெனன்ஸ் பெருசா இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபெயிலியர் ரேஷியோங்கிறது பெருசா இல்லை. நம்ம அந்த பிகினிங்ல பண்ற ஒர்க்மேன்ஷிப்பை பொறுத்து தான் இருக்கு அந்த ஃபெயிலியர் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும். ஓகே சார், இது வந்து மொட்டை மாடியில் மட்டும் தான் சோலார் போடணுமா? மொட்டை மாடியில் சார் நமக்கு வந்து ஷேடோ இருக்கும். ஓகே. அந்த நம்மளோட அந்த பில்டிங்ல எது ஹையஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ரூஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல ஷேடோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஷீட் போட்டிருக்காங்க, மொட்டை மாடியா டெரஸா இருக்கு, ஸோ எதாக இருந்தாலும் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே. ஷேடோ இருக்கக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போது அந்த க்ளீன் பண்ணும்போது இந்த சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுமா இல்லை அப்படியே ஜஸ்ட் க்ளீன் பண்ணலாமா? எப்படி ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர் தான். ஓகே. ஆஃப் பண்ணல அவங்க ரன்னிங்கில் இருக்கு அப்போ க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் இது வரைக்கும் அந்த ஷாக் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் அந்த பேனல்லேருந்து ஷாக் அடிக்காது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா பேனலுக்கு வந்து நம்ம பக்காவாக எர்த்திங் பண்ணிடுவோம். ஓகே. பேனலோட டோட்டல் பேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கேபிள்ஸ் கொடுத்துருப்போம், எர்த்திங் ப்ராப்பராக கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த்திங் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ மழையே பெய்யுது சார்,
ஸோ லைக் அதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணுறது. ஓகே, மழை பெய்யுது அதனால் அது எப்படி தண்ணி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் போகுதோ அது மாதிரி தான். அதில் எந்த விதமான ஷாக் அடிக்கிறதோ அந்த மாதிரி வேலை எதுவுமே இருக்காது. சார். இப்போது நான் நிறைய இந்த டெஸ்லாவில் வந்து அவங்க வந்து அந்த பேட்டரி பேக்குன்னு சொல்லி யூஎஸ்ல நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு ரைனி சீசனில் எப்படி ஒரு பவர் ஜென்ரேஷன் இருக்கும், ஒரு க்ளவுடியாக இருக்கிற டைமில் பவர் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், ஃபுல்லாக சம்மரில் எப்படி பவர் ஜென்ரேஷன் இருக்கும், இதை பற்றின ஒரு ஐடியா சார். நம்ம தமிழ்நாடு பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 365 நாள் இல்லை 330 நாள் வந்து சன்னி டேஸ் தான். இந்த 30 டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஓகே. சோலார் பொறுத்த வரைக்கும் லைட்டிங் எனர்ஜியை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஹீட் எனர்ஜிலாம் இல்லை. ஸோ வெளிச்சம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். அந்த பேனலோட டைரக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி லெவல் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சில இந்த 1 மந்த் நம்ம க்ளவுடியாக இருக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாச்சுனாலே உங்களுக்கு டோட்டலாக குறைஞ்சிடும். ஓகே. எஃபிஷியன்சி லெவல் குறைஞ்சிடும். நம்ம 1 டேக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறது 4 to 5 hours தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மற்ற டைம் வரது நமக்கு ஃப்ரீ தான். அந்த மாதிரி இப்போ ஊட்டியிலலாம் போட்டிருக்கோம். ஊட்டியில் வந்து நல்ல வெளிச்சமான இடமா இருக்கும். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும். ஈவினிங் மேலே தான் க்ளவுடி ஆகிடும். ஈவினிங். ஸோ அந்த இடத்துல தான் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. இப்போ சம்மரில் ஒரு ஹீட் வந்து 40 டிகிரி அடிக்குது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எவ்வளோ ஹீட் அடிக்குது மேட்டரில், வெளிச்சம் அடிக்குதா இல்லையன்றதான் மேட்டர். வெளிச்சம் நல்லா இருக்கும். ஓகே. நான் நினச்சிட்டு இருந்தேன் நிறைய ஹீட்டாக இருந்தால் நிறையா கரண்ட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லை. ஓகே. வேற என்ன மாதிரி ஜென்ரல் மித்து இருக்கு இந்த மாதிரி அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்களா, இப்போ நான் நினச்சிட்டு இருக்க மாதிரி வேற என்ன மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு? வேற ஆக்சுவலாக சோலார் பேனல் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் புதுசாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஏற்றுக்க மாட்டோம். ஆமாம். நம்ம ரொம்ப லாங் பேக் வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் ஆகிருக்கு. இன்டர்நேஷனல் அசோசியேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 2050 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஆஃப் த பவர் வந்து கம்பல்சரி வந்து சோலார்லேருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாருமே மாறி தான் ஆகணும். இப்போலேருந்து அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து அது இது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பக்கம் ப்ரூவனாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை அவங்க வந்து விசிபிளாக பார்த்தாங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. இல்லைன்னாலும் மாறி தான் ஆகும். நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் வந்து 100% அந்த பில் இபி பில்லை வந்து 0 பண்ணிக்கலாம், பட் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போது இந்த சப்ஜெக்ட் ஏன் இப்படி கவர்மெண்ட் வச்சுருக்காங்க? இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து அவங்களும் சோலார் போட்டு பவர் தர தானே செய்கிறாங்க, அதே வீட்டில் இருக்கவங்க பவர் தர தானே செய்கிறாங்க. ஏன் அது இப்படி இல்லை? ஏன் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணி எக்ஸஸ் பவரை கவர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க பில்லை ஏன் 0 பண்ணிக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க? மேபி ஃபியூச்சரில் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் வந்து நம்ம வீட்டுக்குலாம் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதை நம்மளே சோர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் பேர்டன் கம்மியாகவும் நினச்சிருக்கலாம். இபி பில்லு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதில் தான் இருக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அதில் பெரிய ஒரு இது இல்லாமல் இருக்கு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான் வருமானம் நிறைய வருது, அவங்களோட கரெக்ட் பில்ல தான் வருது. என்னோட ஒப்பீனியன். சேஃப்டியான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் மோகன் சார். நீங்கள் வந்து சோலாசமாக எனக்கு இருந்த எல்லா கேள்விகளும் கேட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஆஸ் அ ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸாக உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வந்து அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அப்படி ஏதாவது இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு எங்கள் டீம் உங்களுக்கு அது ரிப்ளை பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கான்டாக்ட் அவர் மோகன் சார் ஆல்சோ. இல்லை உங்களுக்கு இதில் புதுசாக பண்ணும்போது அதை லோட் கால்குலேட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய விடைபெறுவது சந்தோஷ்குமார், ஹெல்த் கேர் நோரி.